ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கனை வந்துட்டு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புல சேர்க்குறதுக்காக. கறி மசாலா, பட்டை, தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். 65 பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுத்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சோம்பு, கறி மசாலா பட்டை இது 2 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 சேர்த்து நல்லா வதக்கிடணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா அரைச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே கமகமகமான வாசனை வரும். அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம தக்காளி வதக்கணும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 2-3 கல்லுப்பு எடுத்து சேர்ப்பேன். அப்போ வந்து டக்குன்னு வந்து தக்காளி மசிஞ்சு வந்துடும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதையும் வந்து சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ சேர்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அது மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்துட்டு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்போட வாசம் அடிச்சுக்கிட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து நாங்கள் எப்பயுமே சிக்கன் குழம்புல வந்துட்டு வைப்போம். உருளைக்கிழங்கு சேர்த்து சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். அப்போ தான் சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் சுருளும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கவுச்சி அடிக்காமல் இருக்கும் குழம்பு. அதுக்காக அந்த மாதிரி வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். இந்த அடுப்பு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 நான் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு சிக்கனாக வந்து எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த அடுப்புலையும் அந்த அடுப்பில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்துட்டு சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, சிக்கனில் வந்துட்டு சுத்தமாக தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை. அதாவது சிக்கன் வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வெளியில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி வேக வைக்கணும். நான் மசாலா குழம்புக்கு என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, கிரேவி மசாலா பொடி வந்து கடையில் கிடைக்கும்ல அதில் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா சிக்கனில் எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் வந்துட்டு சிக்கனுக்கும் தண்ணியும் கரெக்டாக சரிசமமாக இருக்கிற மாதிரி வந்து ஊற்றிக்கிட்டு ரொம்ப அதிகமாகலாம் வந்துட்டு வைக்கல, ரொம்ப தண்ணியாகவும் வைக்கல. குழம்பு ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிடணும். உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அது வந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ இந்த சைடு வந்துட்டு சிக்கனும் வந்துட்டு வறுத்துருச்சு. அதாவது ரெடி ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு மசாலா போட்டு ப்ரெஷர் வச்சுருந்த எல்லா சிக்கனுமே வந்துட்டு ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம குழம்பு பார்க்கலாம். இப்போ வந்து குழம்புல உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து நல்லா கரெக்டாக சுருக்குன்னு இருந்துச்சு. நான் இந்த அடுப்புலேயே அந்த அடுப்புலேயே மாற்றி மிக்ஸ் பண்ணி வேலை பார்க்குறதுனால வந்துட்டு ரெண்டு வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா இது இங்கே வந்து மசாலா போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அங்கே வந்து சிக்கன் 65 வந்துட்டு கருகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்புறம் அதை எடுக்கணும்ல, அப்புறம் அங்கிட்டு ஓடிட்டேன். அப்புறம் வந்துட்டு இங்கிட்ட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடியாச்சு. இப்போ வந்துட்டு சிக்கன் குழம்பு வந்துட்டு நல்லா பொரிச்சு வெந்து வரட்டும் சிக்கன்லாம். அந்த கேப்பில் வந்துட்டு தேங்காய் அரைச்சிடணும். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா லாஸ்ட்டாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சி இப்போ சிக்கன் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 கொதி கொதிச்சாலே போதும். ஆல்ரெடி சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான்.
அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா குழம்பு நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியில் வந்து பிச்சு போட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடும். இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு குழம்புமே நம்ம வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடனே சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் வந்துட்டு சண்டே ஸ்பெஷல். சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 இதான் வந்து எங்களோட சண்டே ஸ்பெஷல். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.